Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் carbon footprint. Carbon footprint அப்படினா என்ன அப்படினா it is the total amount of greenhouse gases that are generated by our direct or indirect activities. அதாவது நம்மளோட டைரக்ட் இல்லனா இன்டைரக்ட் ஆக்டிவிட்டீஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய greenhouse gases தான் என்ன சொல்றோம் அப்படினா carbon footprint சொல்றோம். greenhouse gases என்னலாம் அப்படினா carbon dioxide and methane. ஓகே, individual carbon report. ஸோ இண்டிவிஜுவல் கார்பன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர் இயருக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பனோட அமௌண்ட்டை தான் வந்து இது சொல்கிறோம். இதில் வந்து இந்த கார்பனோட ஃபுட்பிரிண்ட் அமௌண்ட் வந்து ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சருக்கு அது பெட்டராக இருக்கும். ஒருவேளை அந்த கார்பன் ஃபுட்பிரிண்டோட வேல்யூ வந்து அதிகமான வேல்யூவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் அது வந்து நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் கார்பன் ஃபுட்பிரிண்ட் ஃபார் எ பர்சன் இஸ் யுனைடெட் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ அப்படின்னா 16 டன்னு. குளோபலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நியர்லி வந்து எவ்வளோ 4 tons தான் இருக்கும். So to avoid 2 degrees Celsius rise in global temperature, the average global carbon footprint per year needs to drop under 2 tons. அதாவது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா per yearக்கு வந்து 2 ton வந்து குறைஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் கார்பன் ஃபுட்பிரிண்ட். கார்பன் ஃபுட்பிரிண்ட்க்கு வந்து என்னென்னலாம் சோர்சஸ் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச், அடுத்தது நேச்சுரல் ப்ராசஸ் லைக் வால்கனோஸ், அடுத்தது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட்டட் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால எமிட் ஆகக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸாக இருக்கலாம், கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வால்கனோஸ் எரப்ஷன் எரிமலை வெடிக்கிறதுனால உருவாகிறது, பொல்யூஷன் ரிலீஸ்ட் பை ஹியூமன் பீயிங்ஸ் டூயிங் ஹியூமன் திங்ஸ், நம்மளால் ரிலீஸ் ஆகக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய வேலையினால பொல்யூஷன் ஏற்படுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அக்கௌண்டட் ஃபார் அபவுட் 28% ஆஃப் டோட்டல் கண்ட்ரி, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் அக்கௌண்டட் ஃபார் அபவுட் 28%, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னால 22%, ஹீட்டிங் அண்ட் கூலிங் இன் ஹோம்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் 11%. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 28% வந்து கார்பன் ஃபுட்பிரிண்ட் வந்து கிரியேட் ஆகுது, எலக்ட்ரிசிட்டினால 28% ப்ரொடியூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்னால 22% வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, அப்புறம் ஹீட்டிங் அண்ட் கூலிங் வீட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸில் வந்து 11% கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹவு டு லோயர் கார்பன் ஃபுட்பிரிண்ட். நம்ம வந்து என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 16 டன்ஸ்லேருந்து 2 tons வந்து நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுமே கால்குலேட் யுவர் நம்மளோட கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். டிரைவ் லெஸ் அப்படின்னா நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்விட்ச் டு அண்ட் எலக்ட்ரிக், அதாவது வெஹிக்கிள் கார் இது யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டீசல் பெட்ரோல் அந்த கார் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் இல்லைனா ஹைப்ரிட் கார் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்மார்ட்டாக ட்ராவல் பண்ணணும், ஸ்விட்ச் டு ரினியூவபிள் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு சோலார் பேனல் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹோமில் வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. தெர்மோஸ்டாட் ஜஸ்ட் 2 degree, அதாவது நம்மளோட என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 degrees எப்பவும் யூஸ் பண்ணுறதை விட கம்மியாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ், அதாவது 5 star போட்டிருக்கோம்ல ஃப்ரிட்ஜஸ் ஏசிஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணாத டைமில் என்ன பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். லோக்கலி நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். வீட்டிலே கார்டன் வளர்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மீட் வந்து கம்மியாக சாப்பிடணும். டோன்ட் வேஸ்ட் வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் 3R பிரின்சிபலை யூஸ் பண்ணணும். 3R பிரின்சிபல் என்ன அப்படின்னா ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஓகே, தேங்க்யூ.